ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ இந்து சமய அறநிலைத்துறையில தான் வந்து பாருங்க, உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இங்கேருந்து உங்களுக்கு வந்து டிக்கெட் விற்பனையாளர் கேட்டகரி உட்பட வந்து ஒரு 10 விதமான டைப்ல போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. ஸோ எக்ஸாம் கிடையாது, உங்களுக்கு நேர்முக தேர்வு மட்டும் தான் வந்து இருக்க போகுது. ஸோ இதுக்கு கல்வி தகுதினா நீங்க குறைந்தபட்சம் 8த் பாஸ் பண்ணதுல நீங்க டிகிரி வரைக்குமே இதுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். சேலரின்னு பொறுத்தவரைக்கும் பாருங்க 18,500 இருந்து 58,600 வரைக்கும் இருக்கும். போஸ்டிங் தகுந்த மாரி சேலரி வந்து உங்களுக்கு வேரி ஆகும். ஸோ பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். லாஸ்ட் டேட் வந்து பாருங்க 30 ஜூனுக்குள்ளார நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்க இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்து சமய அறநிலைத்துறையில தான் வந்து பாருங்க, உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் குடுத்துருக்காங்க. ஸோ இங்கேருந்து உங்களுக்கு வந்து ஒரு 10 விதமான டைப்ல போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. அதாவது சீட்டு விற்பனையாளர் கேட்டகரி, ஸோ காவலர் கேட்டகரி, கூர்க்கா, ஏவலரு, ஸோ சலவை தொழிலாளர், திருவலகு, பெருக்குபவர், உபகோயில் எழுத்தர், இந்த மாதிரி வந்து ஒரு 10 விதமான டைப்ல உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து உங்களுக்கு வந்து குடுத்துருக்காங்க. இதுல சீட்டு விற்பனையாளருக்கு வந்து நீங்க அப்ளை பண்ற மாரி இருந்தா, ஸோ சேலரி வந்து பாருங்க 18,500 இருந்து 58,600 வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். கல்வி தகுதினா நீங்க 10ஆம் வகுப்பு வந்து நீங்க தேர்ச்சி பெற்றிருந்தாலே இந்த வேலைக்கு நீங்க விண்ணப்பிக்கலாம். அது மட்டும் இல்லாம அதுக்கு இணையான தகுதிகள் நீங்க என்ன படிச்சிருந்தாலும் சரி அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது குடுத்துருக்காங்க. 10th நீங்க முடிச்சிருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் தான். காவலர் கேட்டகரி, கூர்க்கா, ஏவலர், சலவை தொழிலாளர், திருவலகு, பெருக்குபவர், இது எல்லாத்துக்குமே வந்து பாருங்க தமிழ் வந்து நல்லா உங்களுக்கு எழுத படிக்க தெரிஞ்சாலே போதும், நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது 8th நீங்க முடிச்சிருந்தா கூட நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உபகோயில் எழுத்தருக்குலாம் வந்து பாருங்க 15,700 இருந்து 50,000 வரைக்கும் சேலரி வந்து வரும். இதுக்கு நீங்க 10ஆம் வகுப்பு வந்து நீங்க தேர்ச்சி பெற்றிருந்தா நீங்க விண்ணப்பிக்கலாம். அடுத்து வந்து பாருங்க உள்துறை பணியிடங்கள்னு குடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது ஓதுவர் கேட்டகரிக்கலாம். ஸோ தமிழ் வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். அது மட்டும் இல்லாம சமய நிறுவனங்கள், அரசு நிறுவனங்கள் அல்லது வேறு ஏதேனும் நிறுவனங்களால் நடத்தப்படும் தேவார பாடசாலையில் வழங்கப்பட்ட சம்பந்தப்பட்ட துறையில் குறைந்தபட்சம் 3 ஆண்டு படிப்பை வந்து நீங்க முடித்திருக்கணும். அதுக்கான சான்றிதழ் வந்து நீங்க வச்சிருக்கணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ உபகோயில் மேலக்குழுவுக்குலாம் நீங்க அப்ளை பண்றீங்கன்னா, இதுக்கும் தமிழ் வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். அது மட்டும் இல்லாம சமய நிறுவனங்கள், அரசு நிறுவனங்கள் அல்லது வேறு ஏதேனும் நிறுவனங்களால் நடத்தப்படும் இசை பள்ளிகளிலிருந்து பெறப்பட்ட இசைத்துறையில் சான்றிதழ் வந்து நீங்க வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ இது இருந்தா நீங்க எலிஜிபிள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல முக்கிய தகுதிகள் குடுத்துருக்காங்க பாருங்க. வயத பொறுத்தவரைக்கும் குறைந்தபட்சம் 18, அதிகபட்சம் வந்து பாருங்க 45 வயசுக்குள்ளார இருக்கிறவங்க நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்து மதத்தை சார்ந்தவரா நீங்க இருக்கணும். தமிழ்நாட்டை சார்ந்தவரா நீங்க வந்து இருக்கணும் அப்படிங்கிறதையும் குடுத்துருக்காங்க. நல்ல உடல் ஆரோக்கியத்தோட நீங்க வந்து இருக்கணும் அப்படிங்கிறதையும் குடுத்துருக்காங்க. அதே மாரி வந்து நீங்க வந்து 1க்கு மேற்பட்ட பதவி கூட நீங்க வந்து விண்ணப்பிக்கலாம். ஆனா வந்து ஒவ்வொரு பதவிக்கும் நீங்க தனித்தனியா வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. வரப்பெற்ற விண்ணப்பங்கள் அனைத்தும் சரிபார்க்கப்பட்டு தகுதியான விண்ணப்பதாரர்களுக்கு மட்டும் வந்து நேர்முக தேர்வுக்கு வந்து நாங்க அழைப்பாணை கடிதம் வந்து நாங்க வந்து அனுப்புவோம் அப்படிங்கிறத வந்து சொல்லிட்டாங்க. அதாவது எல்லாருக்குமே வந்து அனுப்ப மாட்டாங்க. உங்களோட தகுதிகள்லாம் வந்து அவங்க சரி பார்த்துட்டு, ஸோ நேர்முக தேர்வு மட்டும் தான் உங்களுக்கு இருக்க போது. அதாவது உங்களுக்கு எக்ஸாம்லாம் கிடையாது. நேர்முக தேர்வு மட்டும் தான் வந்து இருக்கும். அப்ளிகேஷன் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு வந்து நாங்க வந்து அழைப்பாணை கடிதம் வந்து உங்களுக்கு அனுப்புவோம் அப்படிங்கிறத வந்து இங்க சொல்லியிருக்காங்க. விண்ணப்பங்கள் வந்து எப்படி நீங்க வந்து அனுப்பணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்கன்னா, விண்ணப்பங்கள வந்து பாருங்க திருக்கோயில் அலுவலகத்துல வந்து நீங்க ரூ. 100 செலுத்தி நீங்க பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. ஸோ நீங்க ரூ. 100 வந்து அந்த திருக்கோயில் அலுவலகத்துக்கு நீங்க நேர்ல போய் வாங்கி அப்ளிகேஷன அத கரெக்ட்டா நீங்க ஃபில் பண்ணி உங்களோட சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன இணைக்க சொல்றாங்களோ, அது எல்லாத்தையும் நீங்க இணைச்சு, அத வந்து நீங்க நேர்லயும் குடுத்துட்டு வரலாம். அப்படி இல்லைன்னா, இங்க விண்ணப்பிக்க வேண்டிய முகவரின்னு இங்க குடுத்துட்டாங்க பாருங்க. உதவி ஆணையாளர், செயல் அலுவலர், அருள்மிகு வனபத்திரகாளியம்மன் திருக்கோயில், தேக்கம்பட்டி, ஸோ நெல்லித்துறை அஞ்சல், மேட்டுப்பாளையம் வட்டம், கோவை மாவட்டம்னு குடுத்துருக்காங்க பாத்தீங்களா, இந்த அட்ரஸுக்கு தான் நீங்க 30 ஜூனுக்குள்ளார நீங்க வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ அட்ரஸ் வந்து பாருங்க உங்களுக்கு கீழ இருக்கு. இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்க 30 ஜூனுக்குள்ளார நீங்க வந்து ஈவினிங் 5:45க்குள்ளார நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எங்கேருந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்திருக்குன்னா, ஸோ கோவை மாவட்டத்தில இருக்கக்கூடிய அருள்மிகு வனபத்திரகாளியம்மன் திருக்கோயில்ல தான் வந்து உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. பெர்மனன்ட் கவர்ன்மென்ட் ஜாப் தான். எல்லா மாவட்டத்தில இருக்கிறவங்களுமே நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஆனா போஸ்டிங் வந்து உங்களுக்கு அங்க தான் வந்து இருக்கும். ஸோ இதுக்கு விருப்பமும் தகுதி இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.